नित्यानन्देश्वर समारम्भां नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். கல்பதர் தியான அனுபவ முகாமிற்காகவும் இனிமையான இந்த பௌர்ணமி நன்னாள் மாலை நேர தியான சத்சங்கத்திற்காகவும் உலகம் முழுவதிலிருந்தும் அகவிழிப்புணர்வு தியான முகாமிற்காக பெங்களூரு ஆதீனத்திற்கு வந்து அங்கிருந்து இங்கு வந்திருக்கும் நண்பர்களையும் பக்தர்களையும் மற்றும் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுமையிலிருந்தும் சமய தீட்சைக்காக இங்கு ஒன்று திரண்டிருக்கும் உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கல்பதரு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் விதையாக இருக்கின்ற, சாத்தியமாக இருக்கின்ற, சத்தியம் ஆவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சக்தி கல்பதரு. அந்த வார்த்தைக்கான நேரடியான பொருள் கற்பனையில், உணர்வில் எதை நினைக்கின்றோமோ அதை நிஜமாக்குகின்ற சக்தி என்று பொருள். நாம் நினைப்பதை கொடுக்கின்ற சக்தியை இருக்கின்ற மரத்தை கல்பவருஷம் என்று நம்முடைய ஆகமங்கள் உரைக்கின்றன. நம்முடைய ஆழ் மனதிற்குள், உள் மனதிற்குள் எதை நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்றோமோ, ரசிக்கின்றோமோ, விரும்புகின்றோமோ, நம்புகின்றோமோ அதை நிஜமாக்கி வாழ்வது நம்முடைய வாழ்க்கை முறை. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எதிர்பார்ப்பதை நம் வாழ்க்கையில் நாம் நடத்துவதில்லை. நாம் ஆழ்ந்து விரும்புவதை, நம்புவதைத்தான் நம் வாழ்க்கையில் நடத்துகின்றோம். எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது பெரிய செல்வந்தன் ஆகணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், இனிமையான உறவுகளோடு வாழணும், இது எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனா நாம நம்புறது நான் இதை தொட்டாலும் நடக்க போறதில்லை, இதெல்லாம் எனக்கு எங்கப்பா கிடைக்க போகுது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பது வேறு, நம்புவது வேறு. முதல் நம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அடிப்படையான சத்தியம், நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றையும் நாம் நிஜமாக்குவதில்லை. ஆனால் நம்புகின்ற எல்லாவற்றையும் நிஜமாக்குகின்றோம். நாம் விரும்புகின்ற விஷயங்கள் வேறு, நம்புகின்ற விஷயங்கள் வேறு. விரும்புவதும் நம்புவதும் ஒன்றாக இருப்பது வாழ்க்கையில் வெற்றி. நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதையே நம்புவீர்களானால் வாழ்க்கை வெற்றியில் முடியும். ஆழ்ந்து கேளுங்கள்.
சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புவோம், ஆனால் அது நடக்கும் நம் வாழ்க்கையில் என்று நம்ப மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டுகின்ற விஷயங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கான ஒரே காரணம் நம்முடைய விருப்பம் ஒன்றாகவும் நம்பிக்கை மற்றொன்றாகவும் இருப்பது. விருப்பம் ஒன்றாகவும் நம்பிக்கை மற்றொன்றாகவும் இருப்பது. உங்களுடைய விருப்பத்தையும் நம்பிக்கையையும் ஒன்றாக்குவதுதான் இந்த கல்பதரு தியான அனுபவ முகாமின் நோக்கம். ஏன் விருப்பம் ஒன்றாக நம்பிக்கை இன்னொன்றாக இருக்கின்றது? பெரும்பாலான நேரங்களில் நாம் விரும்புகின்ற வாழ்க்கைக்கு நமக்கு தகுதி உண்டு என்று நாம் நம்புவதில்லை. நம்முடைய விருப்பத்தை போல நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்க்கை நடப்பதற்கு நமக்கு தகுதி உண்டு என்று நாமே நம்ப மறுக்கின்றோம். தோல்விகளை கணக்கில் எடுப்பதற்காகவே வாழ்க்கையை நடத்துகின்றோம். நாம எதை நம்புகின்றோமோ அதை சார்ந்தே நம் வாழ்க்கையை பார்ப்போம். வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நம்புவோமானால் வெற்றிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்போம். ஒரு வார்த்தையை ரொம்ப பிரபலமான ஒரு குறிப்பிட்ட கவிஞருடைய வார்த்தை, 100 தோல்விகள் வந்தாலும் கவலைப்படாதே கடைசியில் வெற்றி வரும் என்று. இந்த வார்த்தையை ஆழ்ந்து கவனிக்கும் பொழுது மேம்போக்காக கவனித்தால் இது ஏதோ ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை மாதிரி இருக்கும். ஆழ்ந்து கவனித்தீர்களானால் அது உண்மை கிடையாது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். 100 தோல்விகளை நீங்கள் மனத்தால் உணர்ந்தால் கூட போதும், வெற்றி வரும் என்கின்ற மனப்பான்மை அழிந்துவிடும். 100 தோல்விகள் வந்தும் அது தோல்வி என்று உணராத, நினைக்காத, வெற்றிகளை ஒவ்வொரு தோல்வியிலும் கூட வெற்றிகளை எண்ணுகின்ற மனம் இருக்கின்றவர்களுக்கு தான் வெற்றி சாத்தியம். வாழ்க்கையை வெற்றி நிச்சயம், வெற்றி சாத்தியம் என்கின்ற பரிமாணத்தோடு பார்த்தீர்களானால் தோல்வியை கண்டு தொழ மாட்டீர்கள் என்பது சரியான உண்மை அல்ல. தோல்விகளை காணுகின்ற மனமே இருக்காது. ஒவ்வொரு சூழலிலும் இந்த சூழலில் என்ன வெற்றி என்பதை மட்டும்தான் பார்க்கவும் உணரவும் முடியும். ஒவ்வொரு சூழலிலும் சாத்தியக்கூறுகளை, ஒவ்வொரு சூழலிலும் வெற்றியை பார்த்து கொண்டே செல்லுகின்ற நபர் வாழ்க்கையின் வெற்றியையும் பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கை நாம் எதை விரும்புகிறோமோ அதை சார்ந்து பார்க்கப்படுவதில்லை. எதை நம்புகிறோமோ அதை சார்ந்துதான் பார்க்கப்படும். நீங்க ஒருவேளை வெற்றியை விரும்பலாம், தோல்வியை நம்பலாம். வெற்றி வேணும்னு தான் விரும்புவீங்க, ஆனா வெற்றி அடைவோம்னு நம்ப மாட்டீங்க. பிரச்சனை அங்கதான். உடல் நலமாகட்டும், மனநலமாகட்டும், பொருளாதார வளமாகட்டும், ஆன்மீக தேடுதலாகட்டும், எதுவாக இருந்தாலும் எதை விரும்புகிறீர்களோ நீங்கள் அதை அடைவதில்லை. எதை நம்புகிறீர்களோ அதை தான் அடைகின்றீர்கள்.
உடல் நலம் வேணும் விரும்புறதுனால உடல் நலம் நடந்துறதில்ல. உடல் நலத்தோடு வாழ்வீர்கள் என்று நம்பும் பொழுதுதான் உடல் நலத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். மனநலம் வேணும்னு விரும்புறதுனால மனநலம் வந்துறதில்ல. மனநலத்தோடு வாழ்வேன் என்று நம்பும் பொழுதுதான் மனநலத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். உற்சாகம், உயர்வு, செல்வம், எல்லா வெற்றி தளங்களையும் எல்லா வெற்றியின் அடிப்படைகளையும் நீங்கள் வெறுமனே விரும்புவதனால் வெளிப்படுத்தி விடுவதில்லை, நம்புவதனால் மட்டும்தான் வெளிப்படுத்துகிறீர்கள். மனித இனமே, அமைதியோ ஆனந்தமோ ஆரோக்கியமோ முழுமைத்தன்மையோ ஞான சக்தியோ வெறும் விருப்பத்தினால் வெளிப்படுவதில்லை, நம்பிக்கையினால் தான் வெளிப்படுகின்றது. நம்முடைய ஆழ்ந்த உணர்வு நாம் எப்படி இருக்கின்றோம், எப்படி இருந்தோம், நம் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் இதை சார்ந்துதான் நம் எதிர்காலம் இருக்க போகின்றது என்கின்ற நம்பிக்கையை சார்ந்தும் எப்படி நம்மை நம்புகிறதோ அப்படி மட்டும்தான் நம் வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துவோம். ஆழ்ந்து இந்த சில சத்தியங்களை உள்வாங்குங்கள். உங்களையே நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானால் உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் ஒரு தொகுத்த கருத்துக்கள், ஆராய்ந்த கருத்துக்கள் அல்ல, தொகுத்த கருத்துக்கள். உங்கள் கடந்த காலத்தை கூட ஆராய்ந்து அதை சார்ந்து உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் கருத்து வைத்திருந்தால் அது தவறில்லை. ஆராயாமல் தொகுத்து வைத்திருக்கும் கருத்துக்கள். உங்கள் வாழ்க்கையிலே 100 நிகழ்வுகள் நடந்தால் 100ஐயும் ஆராய்ந்து நன்மை, நடுநிலை, தீமை, மிக தீமை என்று ஆராய்ந்து பிரித்து உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் ஒரு கருத்து வைத்திருந்தால் அது தவறொன்றுமில்லை. ஆனால் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுதே அதை ஆராயாமல் தீமை என்று முத்திரை குத்துவதும், துக்கம் தவறு என்று முத்திரை குத்துவதும், குத்தப்பட்ட தவறான முத்திரைகளை எல்லாம் தொகுத்து உங்கள் கடந்த காலத்தின் மீதே ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்துவதும், அதனால் தன் மீது இருக்கும் தனக்கிருக்கும் நம்பிக்கையை இழந்து கொண்டே இருப்பதும், தன் மீது தனக்கிருக்கும் நம்பிக்கை இழந்து கொண்டே போகுமானால் நிகழ்காலம் சுமையாக மாறுவதும், கடந்த காலம் இழுக்க, கடந்த காலம் காலில் கட்டப்பட்ட சங்கிலி போல் இழுக்க, நிகழ்காலம் சுமையாக நெருக்க, எதிர்காலம் நோக்கி இயங்க முடியாத தன்மையில்தான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கை துக்கம் என்கின்ற முடிவுக்கு வருகிறார்கள். புத்தன் உட்பட வாழ்க்கை துக்கம் என்று முடிவுக்கு வந்த எல்லோரும் தவறிழைத்தார்கள். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். துக்கத்தின் ஒரு கீறலை கூட காணாத சித்தார்த்தனாக மிகப்பெரிய இருக்கின்ற எல்லா ஆடம்பரங்களோடும் சித்தார்த்தருடைய தந்தை தன் மகனுக்கு முதுமை துக்கம் பற்றி ஒரு அடிப்படையான எண்ணம் கூட வரக்கூடாது என்பதற்காக தோட்டத்தில் பழுத்து விழுந்த இலைகளை கூட இரவோடு இரவாக எடுத்து விடுவான். இலைகள் பழுத்து கீழே விழும் என்று கூட தெரியாமல் வளர்க்கப்பட்ட சித்தார்த்தன்
வாழ்க்கையை துக்கம் என்கின்றான். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தின் சுமை, கடந்த காலம் உங்கள் கால் சங்கிலியாக இருக்குமானால் நிகழ்காலம் சுமை நெருக்கடியாய் மாறும். நிகழ்காலம் சுமை நெருக்கடியாய் மாறுமானால் எதிர்காலத்தை நோக்கி இயங்குவதற்கான எந்த விதமான விருப்பமோ அறிவோ இருக்காது. நம்முடைய கடந்த காலம் சார்ந்து நம்மை நாமே எடை போட்டோமானால், என் கடந்த காலம் இப்படி இருந்தது, எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோமானால் வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை உத்வேகமோ உற்சாகமோ கூட இல்லாமல் இயங்க வேண்டியிருக்கும். ஆழ்ந்து கேளுங்கள். கடந்த காலம் இப்படித்தான் இருந்தது, எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் உங்களுடைய சாதாரண மன அமைப்பு இயங்கும். உங்களுடைய கடந்த காலத்தை மிகவும் இருண்டதாக நீங்கள் நம்புவீர்களானால் எதிர்காலத்தை பிரகாசமாக நீங்கள் விரும்பலாம், ஆனால் நம்ப மாட்டீர்கள். பல பேர் சொல்றதுண்டு, எதிர்காலத்தை பிரகாசமாக விரும்புங்கள், உங்களால் ஆக்க முடியும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கடந்த காலம் கூட பிரகாசமானதாக இருந்ததுதான் என்று நீங்கள் தெளிவாகும் பொழுதுதான் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றுகின்ற தைரியம் உங்களுக்குள் வரும். என்ன சொல்ல வரேன்னா, கடந்த காலத்தை மாற்றாமல் எதிர்காலத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்ல வரேன். உடனே நீங்க என்ன கேட்பீங்க, கடந்த காலத்துக்கு எப்படி சாமி மாற்ற முடியும், அதெல்லாம் கடந்து போயிருச்சு. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாற்றப்பட்டாக வேண்டும். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் என்னவாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணம் மாற்றப்பட்டாக வேண்டும். கடந்த கால கருத்து, உங்களுடைய கடந்த காலம் உங்களுக்கு காலில் கட்டப்பட்ட சங்கிலியாக இருக்கின்றதா அல்லது கழுத்தில் தொங்கும் தங்கச் சங்கிலியாக இருக்கின்றதா? கடந்த காலம், உங்களுடைய கடந்த காலம் உங்கள் உணர்விற்குள்ளே காலில் கட்டப்பட்ட பந்த சங்கிலியாக இருக்கின்றதா, கழுத்தில் தொங்கும் பெருமையான தங்கச் சங்கிலியாக இருக்கின்றதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்கள் கடந்த காலம் சார்ந்து நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை வைத்துத்தான், உங்கள் கடந்த காலம் சார்ந்து நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை சார்ந்துதான் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் உருவாகும். கடந்த காலத்தை பற்றிய நம்பிக்கை கனமானதாக, நிம்மதியில்லாததாக, சுமையானதாக உங்களுக்குள் இருக்குமானால் அந்த சுமை தீரும் வரை, மாறும் வரை, தெளிவாகும் வரை எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம், ஆனால் நம்ப மாட்டீர்கள். அப்படி தனப்பா நினைச்சேன். படிக்கும் போது என்ன, வேலை கிடைக்காதுன்னு நினைச்சா படிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன, அமைதி சந்தோஷம் வராதுன்னு நினைச்சா பண்ணிட்டேன். கடந்த காலம் பற்றி சுமையுள்ள கருத்துக்களை நீங்கள் நெஞ்சில் சுமக்கும் வரை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் சாத்தியமில்லை. முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, எதிர்காலம் நீங்கள் விரும்பியபடி
மலர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கடந்த காலம் உங்களுக்குள் சுமையாக இல்லாமல் அதை பூரணத்துவம் செய்ய வேண்டும். கம்ப்ளீஷன் பண்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா அதை பூரணத்துவமாக்குதல். அதாவது உங்கள் கடந்த காலத்தின் காயங்கள், மன உளைச்சல்கள், உங்க கடந்த காலத்தை நீங்க உங்களுக்குள்ள எப்படி பதிவு பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு மஞ்சள் பத்திரிகை மாதிரிதான் பதிவு பண்ணி வைக்கிறீங்க. கடந்த 10 ஆண்டுகளுடைய மஞ்சள் பத்திரிகையை படிச்சு ஒரு நாட்டோட வரலாற்றை நாம் எழுத முடியாது. மஞ்சள் பத்திரிகையை படிச்சு அந்த நாட்டோட வரலாறு எழுத முடியுமா? மஞ்சள் பத்திரிகையை படிச்சு அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நாடு முழுக்க வெறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு மட்டும் தான் நடக்கிறதா தெரியும். எந்த செய்தித்தாளிலும் முதல் பக்கம் எல்லாமே யாரையாவது பற்றி வருகின்ற தோல்விதான். கடைசி பக்கம் மட்டும்தான் விளையாட்டு செய்திகள், வெற்றி. வெற்றி எல்லாம் கடைசி பக்கம், தோல்வி எல்லாம் முதல் பக்கம். இதை படிப்பதனால் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை. செய்வினை எதிர்வினைன்னு உங்களுக்குள்ள 2 நடக்கும். செய்வினைனா நீங்கள் செய்கின்ற செயல்கள், எதிர்வினைனா உங்களுக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன். உங்க ஆக்ஷன்ஸ் செயல்கள், உங்க ரியாக்ஷன்ஸ். யாருக்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் அதிகமா இருந்த ரியாக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும் அவங்க எல்லாம் வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க. யாருக்கெல்லாம் உள்ள எப்ப பார்த்தாலும் ரியாக்ஷன்ஸ் பொங்கிக்கிட்டே இருக்கானா ஆக்ஷன்ஸே இருக்காது. வீட்டில் இருக்கிற சோஃபா விட்டே நகர மாட்டாங்க. அங்கேயே உட்கார்ந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறது. இல்ல அதிகபட்சமா வாராவதியில உட்கார்ந்து துண்டு பிடி பிடிப்பாரு. அதையும் தாண்டினா ஏதாவது ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டு குடிச்ச டீ காசு கூட கொடுக்க முடியாது. ஆனா அங்க இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் மஞ்ச பத்திரிகைகளை புரட்டிக்கிட்டு என்னவோ இங்க இருந்து இவர் பாஸ் பண்ற கமெண்ட்டை வச்சுதான் நாடே மாற போற மாதிரி படு சீரியஸான டிஸ்கஷன்ஸா இருக்கும். டிஸ்கஷன்ஸ்லாம் முடிச்சு அப்புறமா குடிச்ச டீக்கும் அடைக்கும் கூட காசு இருக்காது. ஆனா அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் எங்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் அதிகமா இருந்து ரியாக்ஷன்ஸ் குறைவா இருக்கோ அங்கெல்லாம் வெற்றி திருமகள் ஆனந்தமாய் நடனம் செய்கிறாள். எங்கெல்லாம் ரியாக்ஷன் மட்டும்தான், ஆக்ஷனே கிடையாது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெறும் ரியாக்ஷன் கொடுக்கறதுலே லைஃப் முடிச்சு போயிடும். அவங்க வாழ்க்கையை பற்றியோ இல்ல சமூகத்தின் சூழலை பற்றியோ அரசியல் சூழலை பற்றியோ எதை பார்த்தாலும் சரி ரியாக்ஷன் மட்டும்தான், ஆக்ஷனே கிடையாது. இந்த ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். உள்ள அளவுக்கு அதிகமா இன்கம்ப்ளீஷன், குறைத்தன்மை இருந்தால் வெறும் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும், ஆக்ஷன்ஸே நடக்காது. எதை பார்த்தாலும் விமர்சித்தல். ஆனா எதை நோக்கியும் ஒரே ஒரு படி கூட எடுத்து முன்னோக்கி வைக்க மாட்டோம். எதை பார்த்தாலும் ரொம்ப அழகா விமர்சிப்போம். சில பேர் சொல்றாங்க பாட்டெழுதியே பேர் வாங்குற புலவர்கள் சில பேர், குறை கண்டுபிடிச்சே பேர் வாங்குற புலவர்கள் சில பேர். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ரியாக்ஷன் சார்ந்து வாழறவங்க ரியாக்ஷனையே சென்டரா வச்சு வாழறவங்க வாழ்க்கையில் எதையும் சாதிப்பதில்லை. ஆக்ஷன்ஸை சென்டரா வச்சு வாழறவங்க
வாழ்க்கையில் எதையும் இழப்பதில்லை. உங்களுக்குள்ள இன்கம்ப்ளீஷன் அதிகமாக அதிகமாக ரியாக்ஷன்ஸ் அதிகமாகும். உங்களுக்குள்ள கம்ப்ளீஷன் அதிகமாக அதிகமாக ஆக்ஷன் அதிகமாகும். உங்களுக்குள்ள இருக்கிற குறைத்தன்மை மன அமைப்பு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த குறைத்தன்மை மன அமைப்பு என்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இன்கம்ப்ளீஷன் மென்டல் செட்டப், கடந்த காலம் பற்றிய ஆராயாது தொகுத்து வைத்த கருத்துகள் நம் காலில் கட்டப்பட்ட பந்த சங்கிலி போல் நமக்குள் இருந்து நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழவிடாமல், எதிர்காலத்தை பற்றி எந்த செயல்களையும் செய்ய விடாமல் நம்மை சீரழிக்கின்ற மன அமைப்பைத்தான் குறைத்தன்மை மன அமைப்புன்னு சொல்லுவோம். குறைத்தன்மை மன அமைப்பை கம்ப்ளீஷன் பண்றதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் செயல். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம குறைத்தன்மையை கம்ப்ளீஷன் பண்ணணும். ஒரு தெளிவான இந்த பூரணத்தன்மையை அடைவதற்கு, கம்ப்ளீஷன் அடையிறதுக்கு, இன்கம்ப்ளீஷன்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு அருமையான தியான முறை சதாசிவன் ஆகமத்தில் வழங்கி இருக்கிறார். ஆழ்ந்து உள்வாங்குங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த குறைத்தன்மை, இன்கம்ப்ளீஷன்ஸ், குறைத்தன்மை மன அமைப்பு உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற வரை எதிர்காலத்தை வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை மலருவதில்லை. எப்பொழுது நமக்குள் இருக்கும் குறைத்தன்மைகளை கம்ப்ளீட் பண்றோமோ, சரியான தியான முறையின் மூலமாக கம்ப்ளீஷனுக்கு எடுத்துட்டு வர்றோமோ, இரண்டு விஷயங்கள் நிகழும். முதல்ல என்ன நடக்கும்னா, நாம் எதிர்காலத்தை பற்றி நினைப்பவைகளை நிஜமாக்குகின்ற குண்டலினி சக்தி பொங்கும். இரண்டாவதாக, இப்பொழுது இருக்கும் நிகழ்காலத்தை கூட ஏன் நாம் உருவாக்கினோம், எங்கு தவறு செய்தோம் என்கின்ற புத்தி பிறக்கும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு இருக்கிற நிகழ்காலம் ஒன்றும் வேற யாரோ உருவாக்கி உங்க தலைமையில வச்சிடல. வேறு யாரும் உருவாக்கி உங்கள் தலை மீது வைத்து விடவில்லை. இப்ப நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை வேறு யாரோ உருவாக்கி உங்க தலைமையில திணிச்சுட்டு தான் நீங்க நம்பினீங்கன்னா, இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கான எந்த பொறுப்பையும் நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். எப்போ இப்பொழுது நான் வைத்திருக்கும் என் வாழ்க்கை நானே உருவாக்கி கொண்டதுதான் என்கின்ற தெளிவு உங்களுக்கு வருகிறதோ, அப்பொழுதுதான் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற பொறுப்பும், வெளிவர முடியும் என்கின்ற நம்பிக்கையும், வெளிவருவதற்கான செயல்களை செய்கின்ற சக்தியும் பிறக்கின்றது. இதுவரைக்கும் சொன்ன இந்த சில கருத்துக்களை ஒரு 4-5 வரிகளில் தொகுத்து சொல்கிறேன். ஆழ்ந்து கேளுங்கள். இது மீண்டும் 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 உள்வாங்க வேண்டிய கருத்துக்கள். நம் வாழ்க்கையில் நாம் விரும்புவதை நிஜமாக்குவதில்லை, நாம் நம்புவதைத்தான் நிஜமாக்குகிறோம். ஆரோக்கியமா வாழணும் விரும்புவோம்,
ஆனா ஆரோக்கியமா நம்மளால ஆக முடியும்னு நம்ப மாட்டோம். அதனாலதான் ஆரோக்கியத்தை நம் வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவதே இல்லை. செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புவோம், ஆனால் செல்வத்தோடு வாழ முடியும் என்று நம்ப மாட்டோம். வெற்றியோடு வாழ வேண்டும் என்று விரும்புவோம், வெற்றியோடு நம்மால் வாழ முடியும் என்று நம்ப மாட்டோம். நமக்கெல்லாம் இந்த ஏதாவது லாட்டரி அடிச்சா வேணா சாப்பிடும். லாட்டரியினால வெற்றி ஒரே ஒருத்தருக்கு தான் வரும், விற்கிறவங்களுக்கு தான். வாங்குறவங்களுக்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் விரும்புவதை நிஜமாக்குவதில்லை, நம்புவதைத்தான் நிஜமாக்குகிறோம். கடந்த காலத்தை மாற்றாமல் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. கடந்த காலத்தை எப்படி மாற்ற முடியும் நினைச்சீங்கன்னா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் இன்னமும் உயிரோடு இருந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எடுக்கும் முடிவுகளை கடுமையாக பாதிக்கின்றன. கடந்த காலம் இறந்த பிணம். ஆனால் அதை புதைக்காவிட்டால் நிச்சயமாக துர்நாற்றத்தையும் பல்வேறு வியாதிகளையும் உருவாக்கக்கூடிய சக்தி உடைய பிணம். கடந்த காலம் என்கின்ற பிணம் உங்களுக்கு உதவியாக இருந்துவிட முடியாது எந்த விதத்திலும். ஆனால் நீங்கள் அதை முறையாக எடுத்து தகனம் செய்தோ அல்லது புதைத்தோ அப்புறப்படுத்தவில்லை என்றால் துர்நாற்றத்தையும் வியாதிகளையும் உருவாக்குகின்ற சக்தி வாய்ந்த பிணம். உங்கள் கடந்த காலம் ஒரு இறந்து போன பிணம். அதை கம்ப்ளீஷன் பண்ணி அது உங்களுக்குள்ள மீண்டும் தடங்களுக்கு வருது. கடந்த காலம் ஒரு இறந்த பிணம். இறந்த பிணம் என்பதற்காக அதை ஒதுக்கிவிட முடியாது. அதற்கு உதவி செய்கின்ற சக்தி இல்லாவிட்டாலும் உபத்திரவம் கொடுக்கின்ற சக்தி உண்டு. கடந்த காலம் தான் முடிஞ்சு போச்சு, அது என்ன அப்படின்னு நீங்க சும்மா விட்டுற முடியாது. காரணம் என்னன்னா, அந்த கடந்த காலம் சார்ந்து நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய ஐடியாஸ் உங்க எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை பாதிக்கின்றது. பல பேரை நான் பார்த்திருக்கேன். ஒரு பெரிய தொழிலதிபர், 10,000 கோடி சொந்தக்காரர், என்கிட்ட ஒரு தியான முகாம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்ப சொன்னாரு, சாமி நான் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கிறேன், என்னுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல நான் தான் அங்க தலைவன், நான் என்ன சொன்னா அதுதான் எல்லாரும் கேட்டாங்க, அங்க கூட என்னால மேடையில எந்திரிச்சு பேச முடியல, ஏன்னே தெரியல. அவரோட உட்கார்ந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு யோசிச்சுட்டு, அப்ப அவர் பேசும்போது சொன்னாரு, சின்ன வயசுல ஒரு தரம் வகுப்பறையில என்னுடைய ஆசிரியர் கேட்டாரு, இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு. நான் மகாத்மா காந்தியின் கத்தினேன். எந்திரிச்சு நின்று சுத்தி இருந்த எல்லா மாணவர்களும் சிரிச்சாங்க. ஆசிரியர் என்ன வேகமா
மண்டு வாய மூடி உட்காருன்னு அடக்கி உட்கார வச்சுட்டாரு. அன்னையிலிருந்து எனக்குள்ள ஏதோ நடந்து ஒரு முடிவெடுத்த, என் பொது இடத்துல பேசுறது இல்லைன்னு. இப்ப 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் அப்படியே இருக்கின்றது. இப்ப ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேன், ஆனா இன்னமும் கூட என்னுடைய நிர்வாகிகள் கூட்டத்தோட பேச முடியாம இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சு. இப்ப நான் இதை சொல்லும் பொழுது நீங்க பல பேர் நினைக்கலாம், இந்த மாதிரி முட்டாள் இருப்பாங்களா அப்படின்னு. இந்த பிரச்சனை வேண்டுமானால் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திரும்பி பாருங்கள், இதுபோல் நீங்கள் உங்களுக்கு நீங்களே பல சங்கிலிகளை நீங்களும் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தெரியும். மேபி இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அது உங்களுக்கு இல்லாத பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் அவங்கள முட்டாள்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனை. திரும்பி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் பல இடங்கள்ல கடந்த காலத்தின் தாக்கத்தினால் ஏற்பட்டிருக்கும் சங்கிலிகள், கடந்த காலத்தின் தாக்கத்தினால் ஏற்பட்டிருக்கும் சங்கிலிகள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தை முழுமையாக அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தை வாழ்கின்ற உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க வெளிப்படுத்துற வாழ்க்கை கூட நீங்க உருவாக்கிக்கிட்டதுதான். நீங்க கேட்கலாம், நான் ஏன் சாமி வியாதியை போய் கேட்டு வாங்க போறேன், எனக்கு வியாதி இருக்கே சாமி. நான் ஏன் இந்த ஏழ்மையை போய் கேட்டு வாங்க போறேன், எனக்கு ஏழ்மை இருக்கே. நான் ஏன் இந்த வறுமையை போய் என் வாழ்க்கையில வெளிப்படுத்த போறேன், எனக்கு வறுமை இருக்கே. இதெல்லாம் கூட பொறுத்துப்பேன், இந்த மனைவியா நான் கேட்டு வாங்கினேன். எல்லாருமே புலம்புறோம். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், இப்போ அதை அனுபவிக்கும் பொழுது உங்கள் கருத்துக்கள், வாழ்க்கையின் நோக்கங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டீர்கள். இப்ப இருக்கிறத நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னு புரிஞ்சாதான், ஏன் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க, ஏன் அதை உருவாக்குனீங்க அப்படிங்கிற பிரச்சனை புரியும். அது புரிஞ்சாதான் இதுக்கு மேல அதே தவறை செய்யாமல் மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது இதற்கு மேல் மாற்றிக்கொள்ளுகின்ற புத்தியும் நாம் நினைக்கின்ற எதிர்காலத்தை விரும்புகின்ற எதிர்காலமாகவும் நம்புகின்ற எதிர்காலமாகவும், மனதால் விரும்புவதை நீங்கள் நிஜமாக்குவதில்லை, இதயத்தால் நம்புவதைத்தான் நிஜமாக்குகிறீர்கள். மனதால விரும்புறதையே இதயத்தால நினைப்பதாகவும் நம்புவதாகவும் உணர்வதாகவும் மாற்றி அந்த எதிர்காலத்தை நிஜமாக்கிக் கொள்ளுகின்ற சக்தி உங்களுக்குள் மலரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொள்ள மறந்தாலும் மறுத்தாலும், ஏற்றுக்கொள்ள மறந்தாலும் மறுத்தாலும், நீங்கள் எல்லோரும் இறைவனின் நேரடியான இறைநிலையோடு நேரடியாக நிலை பெற்றிருக்கின்ற சக்திகள். சில நேரத்தில் நாம மறக்கலாம் அல்லது மறுக்கலாம், ஆனால் சத்தியங்கள் மாறுவதில்லை. உங்க வீட்டில் மேற்கு பக்கம்
கதவு வச்சு மேற்கு பக்கம் ஜன்னல் வச்சு கிழக்கு பக்கம் கதவு ஜன்னல் எதுவுமே இல்லைங்கிறதுக்காக சூரியன் உதிக்கிறதே இல்லைப்பா, மறைய மட்டும்தான் செய்துப்பா அப்படின்னு புலம்பணிங்கன்னா எந்த அளவுக்கு அது முட்டாள்தனம். உங்க வீட்டுல கிழக்கு பக்கம் கதவும் ஜன்னலுமே இல்லைன்றதுனால உதிக்கிறத நீங்க பார்க்கவே இல்லைங்கிறதுனால உதிக்கிறதே இல்லப்பா, மறைய மட்டும்தான் செய்துப்பா அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே போல நீங்கள் அனுபவிப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, அதை வெளிப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதற்காக உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மை மறைந்து விடுவதில்லை அல்லது அழிந்து விடுவதில்லை. ரொம்ப அழகா விவேகானந்தர் சொல்றாரு, உண்மையில் நீங்கள் எந்த ஆழமான தியானமும் பிரார்த்தனையும் யோகமும் என்ன செய்தாலும் உங்களுக்குள் இருக்கும் இறை சக்தி தான் வெளிப்பட்டு உங்கள் விருப்பத்தை முழுமையாக்குகின்றது, பூர்த்தி செய்கின்றது. நல்ல ஆழ்ந்து கேளுங்க. உங்களுடைய கடந்த காலம், அதை சார்ந்தே உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நம்புவீர்களானால் அது லாஜிக்கல். கடந்த காலத்தை கம்ப்ளீட் பண்ணி அதிலிருந்து விடுபட்டு சக்தி பொங்கச் செய்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வடிவமைத்தால் அது மேஜிக்கல். உங்களுக்குள்ள இந்த கம்ப்ளீஷனை எடுத்துட்டு வந்து கடந்த காலத்தின் பந்த சங்கிலிகளிலிருந்து உங்களை வெளிப்படுத்தி அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்து எதிர்காலத்தில் நீங்கள் விரும்பியவாறு உங்களை வடிவமைத்துக் கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற தீட்சை தான் இந்த சமய தீட்சை. அந்த நிகழ்வுதான் இந்த கல்பதர். கல்பதருக்கு முன்பு வாழ்க்கை லாஜிக்கல், கல்பதருக்கு பின்பு வாழ்க்கை மேஜிக்கல். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கடந்த காலத்தை கம்ப்ளீட் பண்ற இந்த கம்ப்ளீஷன் தியானத்தை தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு முறையாவது 21 நிமிடமாவது செய்யுங்கள். சமய தீட்சையின் போது உங்களுக்கு அளிக்கப்படும் மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அதை மீண்டும் மீண்டும் ருசித்துக் கொண்டே இருங்கள். மந்திரம் ஜெபிக்கப்பட வேண்டியது அல்ல, ருசிக்கப்பட வேண்டியது. பூஜை செய்யப்பட வேண்டியது அல்ல, ரசிக்கப்பட வேண்டியது. தொண்டையில் வைத்த கற்கண்டை ருசிப்பது போல தொண்டை குழியில் வைத்து மந்திரத்தை ருசித்துக் கொண்டே இருங்கள். தொண்டையில் வைத்த கற்கண்டு இனிக்கும், தொண்டை குழியில் வைத்த மந்திரம் அமிர்தமாய் உயிர்க்கும். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் இது ரெண்டே தான். தினந்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 21 நிமிஷமாவது கம்ப்ளீஷன் தியான முறையை பழகுங்கள். ஏற்கனவே யூடியூப்லையும் மற்ற நம்முடைய எல்லா சமூக வலைதளங்களிலும் கம்ப்ளீஷன் தியான முறை சத்சங்கம் இருக்கு. இருபத்தோரு நிமிடமாவது தினந்தோறும் கம்ப்ளீஷன் பண்ணுங்க.
நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், பகல் இரவு என்று எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொண்டையில் வைத்த கற்கண்டை போல தொண்டை குழியில் இந்த மந்திரத்தை ருசித்துக் கொண்டே இருங்கள். தொண்டை குழியில் ருசிக்கும் மந்திரம் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து நீங்கள் நினைப்பதையெல்லாம் நிஜமாக்கிக் கொண்டே இருக்கும். நினைப்பையே தாண்டிய நிலைக்கும் உங்களை கொண்டு சேர்க்கும். நினைப்பதையெல்லாம் நிஜமாக்கும் சக்தி நினைப்பையே தாண்டி நம்மை எடுத்துச் செல்லும் புத்தி, நினைப்பை கடந்த சதாசிவத்தன்மையில் நம்மை நிலைநிறுத்தும் முக்தி, இந்த அத்துணையும் இந்த மந்திரம் ஒன்றை ருசிப்பதனால் மட்டும் நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்கின்ற சிவத்தன்மை நமக்குள் மலர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் நமக்குள் சிவத்தன்மை எப்போதும் இருக்கின்றது. சிவோகம் என்கின்ற அனுபூதிதான் இறுதி சத்தியம். அந்த சத்தியத்தில் நீங்கள் நிலை பெறுவதற்கு, அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவதற்கு சிவோகம் எனும் அனுபூதி உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவதற்கு இப்பொழுது சமய தீட்சையில் உங்களுக்கு அளிக்கப்படும் மந்திரத்தை தொடர்ந்து தொண்டைக்குழியில் வைத்த கற்கண்டை போல மந்திரத்தை ருசித்துக் கொண்டே இருங்கள். கற்கண்டின் சாரம் இனிப்பு, மந்திரத்தின் சாரம் அமிர்தம். எந்த ஒரு இன்கம்ப்ளீஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பொங்குகிற சக்தி உங்களுக்குள்ள கம்ப்ளீஷனை மட்டும் கொடுக்கிறது இல்ல, அமானுஷ்யமான சக்திகளாக வெளிப்படுகின்றது. மூன்றாவது கண் திறப்பது, மூன்றாவது கண் மூலமாக எங்கு வேண்டுமானாலும் எங்கு நடப்பதையும் பார்க்கின்றது. பல்வேறு விதமான சக்திகளாக வெளிப்படுத்துவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சக்திகள் யாருக்கோ நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நடக்காது என்று நினைப்பவன் நாத்திகன், சாத்தியம் ஆனால் எனக்கில்லை என்பவன் மதவாதி, சாத்தியம் எனக்கும் ஆனா இப்ப இல்லை, மேபி கொஞ்ச நாள் கழிச்சு வயசான பிறகு 50 வருஷம் தியானம் பண்ணான் அவன் ஆத்திகன். தொட்டால் நடக்கிறதப்பா என்பவன் சைவன். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் கடந்த கால பாரங்களில் இருந்து உங்களை விடுபடுத்தி ஒரு புதுமையான எதிர்காலத்திற்குள் உங்களை இயங்கச் செய்கின்ற சக்திதான் இந்த சமய தீட்சை. சதாசிவன் நேரடியாக காமிகாகமத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கும் சிவோகம் எனும் அனுபூதித்தன்மையை, சிவநிலையை, சிவத்தன்மையை வெளிப்படுத்தவும் சிவத்தன்மையின் சக்திகளை வெளிப்படுத்தவும் அளித்திருக்கின்ற தீட்சை, முதல் நிலை தீட்சை
இந்த சமய தீட்சை இதை உள்வாங்கி தினந்தோறும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், காலையில ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து தான் செய்யணும்னு இல்லை, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தொண்டையில் இந்த மந்திரத்தை ரசித்துக் கொண்டிருங்கள், ருசித்துக் கொண்டிருங்கள். தொண்டைக்குழியில் அந்த மந்திரத்தை நினைச்சுட்டே இருங்கள். அதுதான் தொண்டையில் அந்த மந்திரத்தை ருசித்துக் கொண்டே இருங்கள்னு சொல்றேன். இரவு உறங்கப் போவதற்கு முன்பாக ஒரு முறையாவது பூரணத்துவம் தியானம் செய்யுங்கள். கடந்த காலத்தில் இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாத்தையும் வாழ்ந்து வாழ்ந்து ஆழ்ந்து வாழ்ந்து முடித்து விடுவது. தீட்சைக்கு தயாராகலாம். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் இந்த 2 வரிகள். தினந்தோறும் இரவு உறங்கும் முன் பூரணத்துவ தியானம் செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சக்குழியில் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்படும் சமய தீட்சை மந்திரத்தை ருசித்துக் கொண்டே இருங்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அடுத்த விசேஷ தீட்சையான அடுத்த நிலை சிவதீட்சையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆன்மீக சக்திகளை வெளிப்படுத்த துவங்குங்கள். உங்களுடைய 3வது கண்ணை வெளிப்படைய செய்யும் ஸ்பர்ஷ தீட்சைக்காக தயாராகி வர துவங்கலாம். நீங்கள் எல்லோரும் இந்த தீட்சையின் மூலமாக நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து சதாசிவ தன்மையையும் சதாசிவன் சக்திகளையும் வெளிப்படுத்தி சதாசிவ நிலையிலிருந்து நித்யானந்தமாக வாழ்க்கிற ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.